சென்னை எழும்பூரில் உள்ள காந்தி இருவின் பாலத்தின் மீது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன். இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த ஒரு வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை சொல்லுங்க. இடைநிலை ஆசிரியர்கள் பொறுத்தவரையுமே கடந்த 5 நாட்களாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்தினம் மைதானம் அருகே 1000த்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பங்கேற்று இந்த கோரிக்கைகளை வைத்து போராட்டங்களை நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் பார்த்தோம் என்றால் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2000த்திற்கும் மேற்பட்ட இந்த ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து உடனடியாக உரிய ஊதியத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டமானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பார்த்தோம் என்றால் இன்று 5வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியத்திற்கான ஊதிய மீட்பு போராட்டமானது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய இந்த காந்தி இருபின் பாளையம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 4 நாட்களாகவே முக்கிய வளாகமாக இருக்கக்கூடிய டிபி வளாகம், மேலும் மாவட்ட ஆட்சியர் வளாகம், மேலும் கல்வி வளாகங்களில் தொடர்ந்து முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று 5வது நாளாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலகம் முன்பு இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 4 நாட்களாக பல்வேறு கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டமானது அடுத்த கட்டமாக இன்று வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக இன்னும் இந்த போராட்டங்கள் தீவிரமாக இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 6ஆம் தேதி முதல் இந்த ஜாக்டோஜியோ அமைப்பினர் தொடர்ந்து டிபி வளாகம், அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பு தொடர் உண்ணாநிலை போராட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக தற்போது ஜாக்டோஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டமானது ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அதற்கு முன்பாகவே எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் தன்னுடைய போராட்டங்களை எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளார்கள். இந்த போராட்டம் முழுவதுமே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 2000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தான் பங்கேற்று தன்னுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்துள்ளார்கள். இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இந்த ஆசிரியர்கள் போராட்டமானது கடந்த 6 வருடங்களுக்கு முன்பாக தொடர்ந்து போராட்டங்களானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுதும் இந்த போராட்டமானது வெடித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் அதிகபட்சமாக கடந்த ஒரு 4 மாதங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்கள், ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள், இன்னொரு பக்கம் செவிலியர்கள், இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் என தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை வட்டார கல்வி அலுவலகம் முன்பு இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக இன்னும் சட்ட நேரத்தில் இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம் ஈடுபடுகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக இன்று 5வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கு பின்பாக செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம் பொறுத்தவரை கடந்த 4 மாதங்களாக நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.